சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. விஜயோட கடைசி படம் ஜனநாயகன்னு விஜய் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டாரு. விஜய் தான் சொல்லியிருக்காரு இது கடைசி படம்னு. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ஒரு 90,000 பேர் கூட்டினாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சலசலப்பும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. தண்ணி கரெக்டாக கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்க, ரெஸ்ட் ரூம்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த விழா முடிஞ்சு போகும்போது அது எந்தெந்த எக்ஸிட்டில் யார் யார் போகணும், எந்தெந்த எக்ஸிட்டுக்கு முன்னாடி கார் பார்க் பண்ணுறாங்களோ அந்த வழியாக போகணும், கரெக்டாக அந்த கூட்டம் கலைஞ்சு போகணும், எல்லாமே வந்து பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி இது ஒரு கிராண்ட் சக்ஸஸாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் நடந்த மாதிரியே இந்த கலெக்ஷனும் மிகப்பெரிய கலெக்ஷன், ஒரு பேங்கிங்கான ஒரு கலெக்ஷனை வந்து இந்த படம் எடுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் இந்த விஜயோட ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸை அவரே முறியடிக்கணும்னு நினைக்கிறார். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தளபதின்னு வந்து நைட்டெல்லாம் மக்கள் காத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து விஜய் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன்ட்ட கோட்டு படத்தில் கொடுத்த துப்பாக்கி அங்கே இங்கேன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் எங்கிட்டே வந்துடும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தேட்டர்லையும், தமிழ்நாடு மட்டும்தான் பேசுகிறேன், 1000 தேட்டரில் ஓடிச்சுன்னா அதனோட கலெக்ஷனே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 14 வந்து பராசக்தி வந்தால் கூட இங்கே ஒரு 5 நாள் கலெக்ஷனுங்கிறது மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அதாவது ஈரோடு பிரச்சாரத்தில் தீய சக்தி தூய சக்தின்னு அவர் பேசினதுக்கப்புறம் பராசக்தியை இறக்கிட்டாங்க. விஜய்க்கு எது நடந்தாலும் வந்து எதிராளி பண்ணதாக தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு எது நடந்தாலும் விஜய் பண்ணதான் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்க தான் செய்யும். இந்த சவால்களை எதிர்கொள்ளணும்னு விஜய்க்கும் தெரியும். கடைசி சினிமா இருக்கு இல்லையா ஜனநாயகன், அது ரிலீஸ் ஆகும்போதே ஏகப்பட்ட சோதனைகளை கடக்க வேண்டி வரும், ஏகப்பட்ட வேதனைகளை தாங்க வேண்டி வரும், ஏகப்பட்ட காயங்களை வந்து கடக்க வேண்டி வருங்கிறதெல்லாம் விஜய்க்கும் தெரியும். அதெல்லாம் தெரியாத ஆள் கிடையாது, தெரிஞ்சு தான் அந்த படம் அவர் எடுத்திருக்கிறார். இதெல்லாம் அரசியலில் சகஜம். இப்போ எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல இருந்தார், அங்கேருந்து வெளியில் வரும்போது உலகம் சுற்றும் வாலிபன் அவருடைய கடைசி படம் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து எம்ஜிஆருமே சமாளிக்கத்தான் செஞ்சார். சமாளிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டுச்சு. இங்கே வந்தோன்னே பாருங்கள், நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து விஜய் தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது தள்ளி விட்டுட்டாங்கன்னு நம்ம முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காணொலிகள் வந்து ஒரு பக்கம் வந்திருக்கு. விஜய் வந்து அந்த கூட்டத்தில் சிக்கியிருக்காரு. கூட்டத்தில் வந்து தடுமாற்றத்தில் வந்து அவராக விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு நடிகன் மேலே இருக்கிற பற்று, அந்த பற்றின் மேலே பற்று காரணமாக பார்த்தீங்கன்னா விஜயை வெறித்தனமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த கரூர் சம்பவமே ஏன் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நடிகனை பார்க்கணும்னு நினைச்சாங்க. ஒரு திரையில் நடிக்கிற நடிகனை தரையில் பார்க்கணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடி அங்கே தான் இந்த தள்ளுமுள்ளு நடந்துச்சு. இந்த அசம்பாவிதம் 41 உயிர் வந்து இறந்து போனாங்க. ஸோ அப்படி வந்து நடிகனை பார்க்கணும், அதாவது இந்த நடிகர் மேலே இருக்கிற ஒரு கவர்ச்சி இருக்குது பார்த்தீங்களாமா, அது நம்ம நாட்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் மற்றும் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களோட ஜனநாயகத்துக்கான ஆடியோ லான்ச் பயங்கரமாக நடந்து முடிஞ்சிச்சு. மலேசியாவில் அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. எங்கேருந்து வந்திருந்தாங்கன்றது நம்ம சொல்லவே முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளிலும் வந்திருப்பாங்க அப்படின்றது சொல்ல முடியுது. விஜயோட ஃபேன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாமே. அதில் அரசியல் பேசக்கூடாது, நிறைய வந்து விதிமுறைகள்லாம் சொல்லியிருந்தாலும் அவர் பேசினது கடைசியாக ஒரு டான்ஸ் அப்படின்ற மாதிரி மக்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச் பார்க்கும்போது பராசக்திக்கு ஒரு இதுவாக வந்த மாதிரி, போட்டி மாதிரி வந்த மாதிரியும், இங்கேருந்து எக்ஸிபிஷன் அதுக்கப்புறமா மறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படுது சார். இந்த ஆடியோ லான்ச் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயோட கடைசி படமாக இது சொல்லப்படுது. ஸோ அவர் பேசுனது, இந்த ஆடியோ லான்ச்சோட ஃபுல் நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விஜயோட கடைசி படம் ஜனநாயகன்னு விஜய் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டாரு. விஜய் தான் சொல்லியிருக்காரு இது கடைசி படம்னு. ஸோ அந்த கடைசி படத்தோடைய ஆடியோ லான்ச்சை வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நடத்தணும்னு விஜய் பிளான் பண்ணார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90,000-லேருந்து 1,00,000 மக்கள் வர மாதிரி ஒரு இடத்த வந்து பிடிச்சி அந்த மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடியோவை வந்து ரிலீஸை பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க.
ஸோ தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இடம் இல்லை இல்லையா அப்படின்னா அப்படி ஒரு இடம் இருந்தாலும் அங்கே இங்கே நடத்துறதுல பலவிதமான சிக்கல்கள் இருக்குது. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் கூடுற ஒரு க்ரௌடாக இருந்தால் மறுபடியும் அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால், சின்னதாக 1-2 நடந்தால் கூட அது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறிடும். இப்போ வந்து ஜனநாயகன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி ஜனவரி 2026 ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னும் போது இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய மைனஸாக மாறிடும், படத்துக்கே மிகப்பெரிய மைனஸாக மாறிடும். அதனால் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து மலேசியாவில் நடத்தினா ரொம்ப சேஃப் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. மலேசியாவில் நடத்தலாம் அப்படின்னா அது யாரால் நடத்த முடியும் அப்படின்னா அங்கே தத்தோ மாலிக் அப்படின்ற ஒரு மிக பிரபலமான ஒருத்தர் அங்கே இருக்கார், மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கார், ஒரு நகைக்கடை முதலாளியாக இருக்கார். பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா முன்னணி கதாநாயகர்கள், அதாவது ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி முன்னணி கதாநாயகர்கள் நடிக்கிற மலேசியா உரிமையை வந்து தத்தோ மாலிக் தான் வாங்கிட்டு இருக்கார். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகனுடைய பட உரிமை, மலேசியா உரிமையை வந்து பல கோடி வந்து பணம் கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். ஸோ அவர் வந்து அங்கே ஒரு பவர் சென்டராக இருக்கார், மலேசியாவில் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கார். ஸோ அந்த மாலிக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சா நிச்சயமாக இது வந்து ஒரு கட்டுக்கோப்பாக அந்த விழாவை நடத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விஜய்க்கும் இருந்தது, அந்த படக்குழுவினர்களுக்கும் இருந்தது. அதனால் வந்து மாலிக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. மாலிக் பார்த்தீங்கன்னா டே 1லேருந்து இதுக்காண்டி ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. இந்த ஆடியோ ரிலீஸை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிராண்ட் சக்ஸஸ் ஆக்கணுங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு தான் இதில் ரொம்ப முக்கியம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனவங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு, பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டு, 5 ஸ்டார் 7 ஸ்டார் அக்காமடேஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அது இல்லாமல் வர பிரபலங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், எல்லாமே வந்து செஞ்சு அந்த ஆடிட்டோரியத்தில் அந்த ஃபங்க்ஷனை கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டியிருக்காரு. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ஒரு 90,000 பேர் கூட்டினாங்க, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சலசலப்பும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. தண்ணி கரெக்டாக கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்க, ரெஸ்ட் ரூம்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த விழா முடிஞ்சு போகும்போது அது எந்தெந்த எக்ஸிட்டில் யார் யார் போகணும், எந்தெந்த எக்ஸிட்டுக்கு முன்னாடி கார் பார்க் பண்ணுறாங்களோ அந்த வழியாக போகணும், கரெக்டாக அந்த கூட்டம் கலைஞ்சு போகணும், எல்லாமே வந்து பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி இது ஒரு கிராண்ட் சக்ஸஸாக பண்ணிட்டாங்க. விஜய் என்ன நினச்சாருன்னா கிராண்ட் சக்ஸஸாக பண்ணணும்னு நினச்சாரு. அதை வந்து பொறுப்பு வந்து தத்தோ மாலிக்கிட்ட கொடுத்தாரு. அவர் மிகப்பெரிய வெற்றி விழாவாக மாற்றி காமிச்சிட்டார். ஏன் அப்படி நினச்சார் அப்படின்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் இது கடைசி படம், அதனால் வந்து இது எல்லாமே சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் நடந்த மாதிரியே இந்த கலெக்ஷனும் மிகப்பெரிய கலெக்ஷன், ஒரு பேங்கிங்கான ஒரு கலெக்ஷனை வந்து இந்த படம் எடுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் அந்த விஜயோட ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸை அவரே முறியடிக்கணும்னு நினைக்கிறார். ஸோ அப்படி ஒரு கலெக்ஷனை வந்து பண்ணி காட்டும் இந்த ஜனநாயகன் அப்படின்னு நம்புறாரு, அந்த டீமும் நம்புகிறாங்க. அந்த விழாவே ரொம்ப சிறப்பான விழாவாக நடந்துச்சு. விஜய் போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, மலேசியா மண்ணில் காலை வச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் வந்து விஜய் 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 விஜய்னு பெருசாக வந்து ஆரவாரம் பண்ணாங்க. விஜய் போகிற இடம் எல்லாத்துலேயுமே வந்து கூட்டங்கள் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆரவாரத்தோடு நின்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்ரி லா அப்படின்னு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தான் விஜய் தங்கியிருந்தார். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் விஜய் முத நாளே போய் தங்கிட்டார். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தளபதின்னு வந்து நைட்டெல்லாம் மக்கள் காத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து விஜய் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது, ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த நம்பிக்கை விஜய் நடிகருக்கு மட்டுமா அப்படின்னா விஜய் நடிகருக்கும் அதே நேரத்தில் தலைவர் விஜய்க்கும் கிடைச்ச ஒரு வரவேற்பு தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராண்டான விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது விழாவை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து பாட்டு பாடுறது, அதில் டான்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி அது நடத்தினாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னும் போது விஜயும் பேசுவார். அரசியல் பேசக்கூடாதுன்னு மலேசியாவில் சொல்லிட்டாங்க, ஆனால் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்ன மலேசியாவில் அரசியல் பேசாமல் விஜய் என்ன பேசுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அரசியல் பேசாமல் விஜய் பேசுவார், ஆனால் அரசியல் பேசுவார் அப்படின்னு விஜய் வந்து அரசியல் பேசியிருக்காரு. மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ரொம்ப அற்புதமாக வந்து மறைமுக அரசியலை வந்து பேசியிருக்காரு. ஓகே சார், அதில் இன்னொரு விஷயம் விஜய் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தார், யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணுமா அப்படின்ற அது சொன்னதாக இருக்கட்டும், தனியாக வருவாரா இல்லைனா வந்து அணியாக வருவாரான்ற நிறைய விஷயங்கள் மறைமுகமாக பேசியிருந்தார். ஒரு குட்டி ஸ்டோரிலாம் சொல்லியிருந்தார். இது வந்து ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே மிக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னும் போது யார் யார் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்ற சொல்றது யாரை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களும் சொன்னதா
இல்லைனா வந்து அரசியலா எடுத்தோம் அப்படின்னா திமுக சொன்னதா அதிமுக சொன்னதா அப்படின்ற ஒரு சலசலப்பு இல்லைன்னா ஒரு டிஸ்கஷனே உருவாயிருக்கு. யாரை சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? விஜயோட பேச்சில் மொத்தமாகவே ஒரு அரசியல் நெடி இருந்ததா நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணல் வீடு கட்ட வந்தேன், எனக்கு ஒரு மாளிகையை கட்டி கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அதையெல்லாம் தாண்டி தான் நான் அந்த சினிமாவில் வெற்றி அடைஞ்சிருக்கேன். டே ஒன்லேருந்து ரசிகர்கள் தான் எனக்கு வந்து கூட இருந்திருக்கிறாங்க. 33 வருஷமாக அந்த ரசிகர்கள் தான் என் கூட இருக்காங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 33 வருஷத்துக்கு அந்த ரசிகர்களோட நான் நிற்க போகிறேன், நான் இருக்க போகிறேன். எனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னுடைய தியேட்டருக்கு வந்து நிற்கிற ரசிகர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க வீட்டில் போய் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி கடந்து போக விரும்பலை, என்னுடைய நன்றி கடனை நான் காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படிங்கிறதே வந்து அந்த விழாவில் வந்து விஜய் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த குட்டி ஸ்டோரி என்ன மாதிரியான ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஆடியோ வெளியீட்லையும் விஜய் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார். ஸோ இங்கே அரசியல் இல்லாமல் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணுமே, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் ஒரு கர்ப்பிணி பெண் போய் மலையில் இறங்குறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு கொடையை கொடுக்குறாரு. அந்த கொடையை பிடிச்சிட்டு போன அந்த கர்ப்பிணி பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதான கிழவருக்கு வந்து அதாவது முதியவருக்கு வந்து அந்த கொடையை கொடுக்குறாங்க. அந்த முதியவர் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கே வந்து மலையில் நினைஞ்சிட்டு இருக்கிற ஒரு பூக்கார அம்மாவுக்கு அந்த கொடையை கொடுக்குறாரு. அந்த பூக்கார அம்மா வந்து ஒரு சின்ன பொண்ணு மலையில் நினைஞ்சிட்டு பஸ் ஏற வந்து ஒரு பொண்ணுக்கு அந்த கொடையை கொடுக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு வந்து பஸ்ஸிலேருந்து போய் இறங்கி அவங்க அப்பாவை பார்க்க போது அங்கே அவங்க மகளை வரவேற்கிற ஒரு ஒருத்தர் அப்பா நிற்கிறாரு. அந்த அப்பா தான் ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கதையில் விஜய் என்ன சொல்ல வர்றார், ஏன் இந்த கதையை சொன்னார் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன்ட்ட கோட்டு படத்தில் கொடுத்த துப்பாக்கி அங்கே இங்கேன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் எங்கிட்டே வந்துடும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது வந்து யாருக்கு யார் எதிரி மறைமுகமாக வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினார். முழுக்க விஜய் வந்து அரசியல் நெடின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகாப்படியை மூக்குக்கிட்ட வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நெடி தூக்கும். அந்த மாதிரி வந்து அரசியல் நெடி இருந்துச்சு. இது சினிமா விழா தான், விஜயினுடைய கடைசி பட விழா தான், ஆடியோ விழா தான். ஆனால் அதில் ஒரு அரசியல் நெடி இருந்துச்சு. அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்ன மலேசியாவில் அரசியல் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது, பேச முடியாதே என்று எல்லாருமே பதபதச்சாங்க. ஆனால் பக்காவாக அரசியல் பேசிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, போகிற வரவெல்லாம் எனக்கு எதிரி கிடையாதுங்கிறாரு. அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து சிவகார்த்திகேயனை தான் மறுபடியும் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானை சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ பலவிதமான யூகங்கள். இதெல்லாம் எப்படின்னா, அவர் ஒன்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல நண்பர் உங்கள் முன்னேற்றத்துக்கு இல்லாட்ட கூட பரவாயில்ல, நல்ல பலமான எதிரி வேணும் அப்படிங்கிறார். அந்த பலமான எதிரி யாரோ ஒருத்தராக இருக்க முடியாது. போகிற வரவன்ட்டையெல்லாம் நம்ம மோத முடியாது, சண்டை போட முடியாது. ஒரு பலசாலிகிட்டு தான் சண்டை போட முடியும். அப்படி ஒரு பலசாலிகிட்டு சண்டை போட்டால் தான் நம்ம பலசாலிங்கிறத நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அதில் வந்து பல அர்த்தங்கள் இருக்குது அதுக்குள்ளே. ஆனால் அது வந்து நேரடியாக வந்து ஒரு அரசியல் வசனமாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பயன்படுத்தினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வசனம் தான் நான் பார்க்குறேன். ஸோ அரசியல் எல்லா இடத்துலையும் விஜய் பேசணும்னு முடிவு பண்ணிட்டார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு பிரச்சாரத்தில் தீய சக்தி தூய சக்தின்னு அவர் பேசினார். ரொம்ப கடுமையாக வந்து இப்போ டிஎம்கே விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ ஜனவரி பிறந்துருச்சுன்னா அடுத்த ஒரு 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறது இனிமே பார்த்தீங்கன்னா அந்த விஜயனுடைய அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். விஜயனுடைய அரசியல் மட்டும் பரபரப்பாக இருக்காது. எல்லா அரசியலும் அவங்கவுங்க அரசியலை வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க, அதாவது பரபரப்பாக பண்ணுவாங்க. விஜய் டிஎம்கேவை எதிர்க்கிறாருன்னா டிஎம்கேவும் சரிக்கு சரி விஜய் எதிர்ப்பாங்க. அது வந்து சினிமாலேருந்தே தொடங்கிருச்சு. இந்த ஜனவரி வரப்போகிற ஜனநாயகன் படம் அது தனியாக சோலோவாக வந்துச்சுன்னா ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 2 வாரம் வந்து பொங்கல் ஹாலிடேஸில் எல்லா தேட்டர்லையும், தமிழ்நாடு மட்டும்தான் பேசுகிறேன், 1000 தேட்டரில் ஓடிச்சுன்னா அதனோட கலெக்ஷனே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜனவரி 14 வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 14 வந்து பராசக்தி வந்தால் கூட இங்கே ஒரு 5 நாள் கலெக்ஷனுங்கிறது மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அதாவது ஈரோடு பிரச்சாரத்தில் தீய சக்தி தூய சக்தின்னு அவர் பேசினதுக்கப்புறம் பராசக்தியை இறக்கிட்டாங்க. என்னைக்கு இறக்கிட்டாங்க? 10ஆம் தேதியே இறக்கிட்டாங்க. இது 9ஆம் தேதி, அது 10ஆம் தேதி. ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும்தான் 1000 ஸ்க்ரீன்ஸில் ஓடும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா 500 டிவைட் ஆயிரும். அப்போ விஜய் நினைக்கிற கலெக்ஷனை எடுக்க முடியாது. இருந்தாலும் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
நம்மளுடைய இந்த படம் அதாவது வந்து ஜனநாயகன் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை பண்ணணும், மிகப்பெரிய வெற்றி படம் ஆகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத வந்து ஹெச் வினோத் வந்து பிரதிபலிச்சார். பார்த்தீங்களா நீங்கள் மேடையில் அவரும் பேசினார். அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனராக அவருடைய படம், அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் அதுக்கு பேசினார்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயுமே ஒரு அரசியல் நெடி இருந்துச்சு. அதாவது யாரும் நினைக்கிற மாதிரி யாரும் வந்து போட்டிக்கு வந்து ஜெயிச்சிட முடியும்லாம் நினைக்காதீங்க, அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வேற லெவலில் இருக்குங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமே வந்து அவங்க வந்து அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எதிர்ப்பை வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இந்த எப்படி சொல்கிறது, இது இந்த விழாவை நான் சினிமா விழாவாக இருந்தாலும் இதில் அரசியல் தான் விஜய் பேசியிருக்கதா நான் பார்க்குறேன். அந்த அரசியல் அவருடைய எதிர்கால அரசியலுக்கு தான் வந்து பேசியிருக்காரு. ஓகே சார், விழா முடிச்சு போகும்போது சின்ன சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு. விஜயை தள்ளி விட்டது, பின்னாடியே வந்து மமிதா வந்தாங்க, அவங்களே வந்து போக விடலை அப்படின்ற மாதிரி வரும்போது கார் வந்து சின்னதாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து திரும்பவும் வந்து ஒரு கட்சி தான் காரணம், இவருடைய எதிரிகள் தான் வந்து இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இவ்வளோ பிரமாண்டமாக நடந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்கணுமா அப்படின்ற ஒரு சின்ன கவலையும் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் அவங்க தான் பண்றாங்க, அது வந்து படம் சார்ந்தா இருக்கட்டும் இல்லை அரசியல் சார்ந்தா இருக்கட்டும், இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது அப்படிதான்மா பேசுவாங்க. ஏன்னா வந்து இப்படி இது எப்படின்னா விஜய் நடிகர் விஜயா மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேச்செல்லாம் வரப்போறதே இல்லை. ஆனால் இது அரசியல்வாதி விஜயா மாறினதுக்கு அப்புறம் அரசியல் தலைவர் அப்படின்ற போது, ஒரு கட்சி தலைவர் அப்படின்னும் போது இதெல்லாம் வரதான் செய்யும். இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரதான் செய்யும். விஜய்க்கு எது நடந்தாலும் வந்து எதிராளி பண்ணதா தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு எது நடந்தாலும் விஜய் பண்ணதான் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்க தான் செய்யும். இந்த சவால்களை எதிர்கொள்ளணும்னு விஜய்க்கும் தெரியும். சினிமா கடைசி சினிமா இருக்கு இல்லையா ஜனநாயகன், அது ரிலீஸ் ஆகும் போதே ஏகப்பட்ட சோதனைகளை கடக்க வேண்டி வரும், ஏகப்பட்ட வேதனைகளை தாங்க வேண்டி வரும், ஏகப்பட்ட காயங்களை வந்து கடக்க வேண்டி வருங்கிறதெல்லாம் விஜய்க்கும் தெரியும். அதெல்லாம் தெரியாத ஆள் கிடையாது, தெரிஞ்சுதான் இந்த படம் அவர் எடுத்திருக்கிறார். இதெல்லாம் அரசியலில் சகஜம். இப்போ எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல இருந்தார், அங்கேருந்து வெளியில் வரும்போது உலகம் சுற்றும் வாலிபனோட கடைசி படம் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து எம்ஜிஆருமே சமாளிக்கத்தான் செஞ்சார். சமாளிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சகஜமப்பான்னு சொல்லுவாங்கல்ல, கவுண்டமணி சொல்வார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஸோ இது வந்து இந்த எதிர்முனை தாக்குதல்லாம் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, மலேசியாவில் வந்து விஜய் வந்து எந்த பாதுகாப்பு பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக அங்கே வந்து விழாவை நடத்தி கூட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்தாங்க, பெரிய மாசான க்ரௌட் வந்துச்சு. ஆனால் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்தோன்னே பாருங்கள், நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து விஜய் தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது தள்ளி விட்டுட்டாங்கன்னு நம்ம முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காணொளிகள் வந்து ஒரு பக்கம் வந்திருக்கு. விஜய் வந்து அந்த கூட்டத்தில் சிக்கியிருக்காரு. கூட்டத்தில் வந்து தடுமாற்றத்தில் வந்து அவராக விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதிகபட்ச வாய்ப்பு என்னென்னா, இது மனிதன் தானே. விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சினிமாவில் 40 பேர் அடிக்கலாம், 50 பேர் அடிக்கலாம். ஆனால் நிஜத்தில் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே மாட்டும் போது அங்கே வந்து அவருக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, எப்படி போகிறது, இவ்வளோ பெரிய க்ரௌட் அப்படி சமாளித்து போகும்போது ஒரு கால் தடுக்கி இருக்கலாம், அது வந்து அவரே விழுந்திருக்கலாம். இல்லை வந்து பின்னாடி ஒருத்தர் வந்து தள்ளி விட்டா சொல்லியிருக்காங்க, அவர் தள்ளி விட்டாரா, இல்லை வந்து அவரை யாரும் தள்ளி விட்டாங்களா. இது கூட்ட நெரிசல்மா. கூட்ட நெரிசலில் என்ன நடக்குதுங்கிறதே நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா நான் பார்க்கல. பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னா, விஜய் பிறந்ததுலேருந்து இந்த 51 வருஷமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கார். விஜய் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இல்லையே. விஜய் சூப்பர் ஸ்டார் ஆகி பல வருடங்கள் ஆச்சு. விஜய் வந்து அரசியலுக்கு வந்தே 2 வருஷங்கள் ஆச்சு. அப்போ இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் ஆல்ரெடி விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது வந்து தமிழ்நாட்டில் அவர் நல்ல பாதுகாப்போடு தான் இருக்கார். எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வராரு. அவர் போகிற இடங்களுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது, அது கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குது. அதாவது வந்து ஒரு நடிகன் மேலே இருக்கிற பற்று, அந்த பற்றின் மேலே இப்போ பற்று காரணமாக பார்த்தீங்கன்னா விஜயை வெறித்தனமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இந்த கரூர் சம்பவமே ஏன் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நடிகனை பார்க்கணுன்னு நினைச்சாங்க. ஒரு திரையில் நடிக்கிற நடிகனை தரையில் பார்க்கணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடி அங்கே தான் இந்த தள்ளுமுள்ளு நடந்துச்சு. இந்த அசம்பாவிதம் 41 உயிர் வந்து இறந்து போனாங்க. ஸோ அப்படி வந்து நடிகனை பார்க்கணும். அதாவது இந்த நடிகர் மேலே இருக்கிற ஒரு கவர்ச்சி இருக்குது பார்த்தீங்களாமா, அது நம்ம நாட்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நம்ம இந்தியா குறிப்பாக வந்து தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா நடிகர் மேலே இருக்கிற கவர்ச்சிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அந்த நடிகர் இது கேரளாலெலாம் இல்லை. கேரளாவில் மோகன்லால் மம்முட்டியெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் தான். அங்கெல்லாம் அவங்க போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரவே வராது, இவ்வளோ கூட்டம்லாம் வரவே வராது. ஆனால் இந்த தமிழ்நாடு ஆந்திராலெலாம் இருக்குது. காரணம் என்னென்னா அந்த கவர்ச்சி இங்கே ரொம்ப மோகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மோகத்தினால் வந்து ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் வந்து விஜய்க்கு வந்து இன்றைக்கி வந்து பலமாக இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தில் விஜயும் தன்னுடைய பாதுகாப்பை தேடிக்கணும். விஜயை
விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் பிரிவு மத்திய அரசு பாதுகாப்பு இருக்குது, மாநில அரசு வந்தால் நிச்சயமாக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க தவற மாட்டாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்குது, அவரே ஒரு 30 பவுன்சஸ் 40 பவுன்சஸ் வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாம் தாண்டி வந்து விஜய் நெருங்க முடியுமா அப்படின்னா நெருங்குற அளவுக்கு வந்து கூட்டம் தள்ளுது. நீங்கள் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே சிக்கினீங்கன்னா என்ன செய்வீங்க? எங்கேயுமேமா நீங்கள் ஒரு தள்ளு முள்ளுக்குள்ளே மாட்டினீங்கன்னா அங்கே எப்போவுமே சிக்கல் தான், ஆபத்து தான். அந்த ஆபத்து வராத அளவுக்கு தடுக்கணும். அந்த ஆபத்து வராத அளவுக்கு எப்போ தடுக்கப்படும் அப்படின்னா இந்த நடிகர்கள் மேல் இருக்கிற மோகம் இருக்குது பார்த்தீங்களா, இது மக்களுக்கு குறைஞ்சாதான் இது குறையும். மற்றபடி வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நான் வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரில. கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். படம் வந்தால் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. மிக்க நன்றி சார். நன்றி.